மை டியர் கௌதம் டியர் செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு வெல்கம்ப்பா. 10th ஸ்டாண்டர்ட் 2 எக்ஸாம் முடிச்சிட்டிங்க வெற்றிகரமாக. இந்த மேக்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அவ்வளோதான்ப்பா. கண்டிப்பாக பயப்படாதீங்க. உங்களுக்கு பாருங்கள் பேப்பர் கொஸ்டின் எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி திருத்த போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த டைம் பார்த்து எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க. நான் அடுத்தடுத்து மேக்ஸ், சயின்ஸு, சோசியலுக்கான எல்லா இம்பார்ட்டன்ட் சோல் பிடிஎஃப் உங்களுக்கு அதில் தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகேப்பா. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 35 மார்க் எடுத்தால் பாஸ். எல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்ஸ்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. சம்ஸை போட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க் கிராஃப் ஜாமெட்ரி நீங்கள் தரவு பண்ணுங்க. இது தரவு பண்ணாலே உங்களுக்கு 30 மார்க் உங்கள் கையில் லட்டு மாதிரி இருக்குது. மீதி 70 மார்க், 2 மார்க், 5 மார்க், அதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழ் எக்ஸாம் இங்கிலீஷ் எல்லாம் எப்படி எழுதுனீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 12th அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கப்பா. 12th 11th மட்டும் தான் இப்போ பப்ளிக். 10th 11th தூக்கிட்டாங்க. அவங்களாம் தெரியும் நினைக்கிறேன். 12th அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க April 8ன்ட்டு. உங்களுக்கு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் முடியதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் தான் முடியுது. உங்களுக்கு அதனால உங்களுக்கு டைம் ஆகும். 12th உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. April 15 இல்லை 17 அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் வேறு உங்களுக்கு 23ஆம் தேதி வருது இல்லையா? ஸோ பேப்பர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு நடக்காது. கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லிபர் கொஸ்டின் தான் இருக்க போதுப்பா. ஏன்னா எலெக்ஷன் வருது. ஸோ ஆட்சி மாறப்போகுது, மாறுதா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக டீச்சர்ஸ்லாம் பார்த்தா பயங்கர வேலையாக இருப்பாங்க. இப்போதைக்கு 80 மையங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 12th பொறுத்த வரைக்கும். நீங்கள் உங்களுக்கான எக்ஸாம் பேப்பர் திருத்தும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மையங்கள்லாம் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் டியூட்டி இருக்குது, ஏகப்பட்ட இது இருக்குது. அந்த ப்ரெஷரில் கண்டிப்பாக உங்களுக்கான பேப்பர் கொஸ்டின் ரொம்ப லிபர் கொஸ்டின் தான் இருக்கும். ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? டக்குன்னு திருத்திட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? அவங்க கவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் முடிக்கணும்னு சொல்லி ஒரு இதுக்கு டார்கெட் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக தான் திருத்துவாங்க. ஸோ அதை நீங்கள் நினச்சி பயப்பட தேவையில்ல. பேப்பர் கொஸ்டின் நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு நல்ல மார்க்ஸே வரும் கண்டிப்பாக உங்களுக்கு. உங்கள் கையில் என்ன இருக்குது? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்க? அதுதான் மேட்ருங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாமை பர்ஃபெக்டாக எழுதிட்டு வாங்க. தமிழ் இங்கிலீஷ் முடிஞ்சது தான். அடுத்தடுத்து இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குது, மெயின் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல மார்க்ஸை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகுது மேட்ரே கிடையாது. பட் நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் பாஸ் ஆகுதே கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் பாஸ் ஆகாத மேட்ரே கிடையாது. ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நல்லபடியாக சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். நான் சொன்னது 1 மார்க்கு கிராஃப் சாப்டர்லாம் ஃபஸ்ட்டு கிராக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க்கு மேட்ரிக்ஸ் சாப்டர், செக்ஷன் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். சயின்ஸ் சோஷியல் பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்டேட் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு இவ்வளோ தான்ப்பா. பேப்பர் கொஸ்டின் ரொம்ப லிபராக இருக்கும். நீங்கள் அதை நினச்சி பயந்துட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? பிட்டெல்லாம் கொண்டு போய் தான் டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸாக வரும். கண்டிப்பாக எல்லோரும் நல்ல மார்க்ஸ் வாங்குவீங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி 5 மார்க் 2 மார்க்கில் அப்லோட் பண்ணியாச்சு. தனித்தனியாக ஒவ்வொரு சாப்டருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பேஜ் கௌதம் மீடியா 10th மேக்ஸு பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பேப்பர்னு போடுங்க, வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவாக. அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பேப்பர் வேலேஷனுக்கு மறக்காமல் நம்முடைய பேஜை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.